ஹாய் மக்களே, நீங்க கருவாடு வாங்க போகையில துண்டு கருவாடுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குறீங்க தெரியுமா? அது எல்லா மீனுமே துண்டு கருவாடு கிடையாது. இப்போ நான் ஒரு மீனை காட்டுறேன் பாருங்க. அந்த மீன்ல எடுக்கப்படுற சதை வந்து அப்படியே தனி சதை மட்டும்தான் இருக்கு. அதை நல்லா உப்பு அதிகமாக போட்டு பதப்படுனதுக்கு அப்புறமா அது துண்ட கருவாடுன்னு சொல்றாங்க. அது பார்க்கறதுக்கு பால் சுறா அப்புறம் துண்டு அந்த சதைப்பகுதி மட்டும் பயங்கரமாக தெரியும். இதை வந்து பால் சுறா கருவாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ஒரு தவறான முறையில் விற்பனை பண்ணியிருக்காங்க. நானே ஒரு சில டயத்தில் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் தெரியுது அது என்ன மீனுன்னு. பாருங்க, அந்த மீனை நான் காட்டுறேன் பாருங்க. தெருக்கு தெரியுதா? இது வந்து நம்ம பகுதியில் வந்து பேத்தைன்னு சொல்லுவோம் அந்த மீனை. இந்த மீனில் இந்த மேல்புறமாக இருக்குது தெரியுமா? காட்டுறோம். இந்த மீன்களில் வந்து இந்த மேல்புறமாக இருக்கிற அந்த சதை அப்படி சதை மட்டும் தான் இருக்கு. இதை பாருங்க, காட்டுமா? இது கடற்கரை ஒதுக்கி இருக்கு. இந்த சதையை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறாங்க, போட்டு காய வச்சு அதை துண்டு கருவாடு மாதிரி ஒரு சில பேர் வந்து விற்பனை கொண்டு வராங்க. துண்டு கருவாடுன்னு சொல்லிட்டு காக்கில 80 ரூபா 90 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஆனால் இது சாப்பிடக்கூடியதான். இது வந்து விஷமுள்ளதாக இருந்தாலுமே சரியான முறையில் பதப்படுத்தினா சாப்பிடக்கூடியதான். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதை துண்டு கருவாடுன்னு சொல்லிட்டு வேத்த துண்டு கருவாடுன்னு வைக்காம இந்த பால் சுறா கருவாடு துண்டா கருவாடுன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. கொஞ்சம் நீ கருவாடு வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப பேர் பண்ணுறதுல ஒரு சில பேர் இந்த மாதிரி இந்த பேத்த மீன்களை காய போட்டு துண்டா எடுத்து அதை 1/4 கிலோ 80 ரூபா மணிக்கு விற்பனை பண்ணிச்சிருக்காங்க. நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட சொல்லியே விற்றுடலாம், இது வந்து பேத்த கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் பால் சுறா கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறீங்க. பாருங்களேன், கருவாடு இது வந்து பப்பர் பீஸ். எங்கள் ஏரியாவில் வந்து பேத்தைன்னு சொல்லுவோம். பார்க்க ஒரு அழகாக இருக்குங்களா? ஹாய் மக்களே, நீங்க கருவாடு வாங்க போகையில துண்டு கருவாடுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குறீங்க தெரியுமா? அது எல்லா மீனுமே துண்டு கருவாடு கிடையாது. இப்போ நான் ஒரு மீனை காட்டுறேன் பாருங்க. அந்த மீன்ல எடுக்கப்படுற சதை வந்து அப்படியே தனி சதை மட்டும்தான் இருக்கு. அதை நல்லா உப்பு அதிகமாக போட்டு பதப்படுனதுக்கு அப்புறமா அது துண்ட கருவாடுன்னு சொல்றாங்க. அது பார்க்கறதுக்கு பால் சுறா அப்புறம் துண்டு அந்த சதைப்பகுதி மட்டும் பயங்கரமாக தெரியும். இதை வந்து பால் சுறா கருவாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ஒரு தவறான முறையில் விற்பனை பண்ணியிருக்காங்க. நானே ஒரு சில டயத்தில் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் தெரியுது அது என்ன மீனுன்னு. பாருங்க, அந்த மீனை நான் காட்டுறேன் பாருங்க. தெருக்கு தெரியுதா? இது வந்து நம்ம பகுதியில் வந்து பேத்தைன்னு சொல்லுவோம் அந்த மீனை. இந்த மீனில் இந்த மேல்புறமாக இருக்குது தெரியுமா? காட்டுறோம். இந்த மீன்களில் வந்து இந்த மேல்புறமாக இருக்கிற அந்த சதை அப்படி சதை மட்டும் தான் இருக்கு. இதை பாருங்க, காட்டுமா? இது கடற்கரை ஒதுக்கி இருக்கு. இந்த சதையை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறாங்க, போட்டு காய வச்சு அதை துண்டு கருவாடு மாதிரி ஒரு சில பேர் வந்து விற்பனை கொண்டு வராங்க. துண்டு கருவாடுன்னு சொல்லிட்டு காக்கில 80 ரூபா 90 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஆனால் இது சாப்பிடக்கூடியதான். இது வந்து விஷமுள்ளதாக இருந்தாலுமே சரியான முறையில் பதப்படுத்தினா சாப்பிடக்கூடியதான். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதை துண்டு கருவாடுன்னு சொல்லிட்டு வேத்த துண்டு கருவாடுன்னு வைக்காம இந்த பால் சுறா கருவாடு துண்டா கருவாடுன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. கொஞ்சம் நீ கருவாடு வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப பேர் பண்ணுறதுல ஒரு சில பேர் இந்த மாதிரி இந்த பேத்த மீன்களை காய போட்டு துண்டா எடுத்து அதை 1/4 கிலோ 80 ரூபா மணிக்கு விற்பனை பண்ணிச்சிருக்காங்க. நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட சொல்லியே விற்றுடலாம், இது வந்து பேத்த கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் பால் சுறா கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறீங்க. பாருங்களேன், கருவாடு இது வந்து பப்பர் பீஸ். எங்கள் ஏரியாவில் வந்து பேத்தைன்னு சொல்லுவோம். பார்க்க ஒரு அழகாக இருக்குங்களா?